खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. லூசு தான் இந்த பப்பு ராகுல் பூந்தி லூசு தான் அப்படிங்கிறத நிமிடத்துக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டு வராங்க. 2014 தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதிலிருந்து 2019 வரைக்கும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒப்பாரி வச்சாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுற மிஷின் இருக்குல்ல, அதில் எந்த பட்டன் அமுக்கினாலும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போகுது, பிஜேபிக்கு ஓட்டு போகுது, பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போகுது அப்படின்னு எல்லா வயலும் ஒப்பாரி வச்சு கிடந்தாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஓட்டு பதிவு இயந்திரம் இருக்குல்ல, அதை தூக்கி முன்னாடி வச்சாங்க. எப்பா, இந்த இயந்திரத்தை அப்படியே தரோம், எப்படி முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுங்க, இல்லை அதில் ஏதேனும் தவறு நடக்க முடியுமா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் கால அவகாசம் கொடுத்த உடனே இந்த காங்கிரஸ், உண்டியல் கம்யூனிஸ்ட்டு, இந்த திமுக மற்றும் அல்ற சில்லற இருக்காங்கல்ல, எல்லா பயிலும் ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஒன்றுமே முடியாத போல இருக்கு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, தேர்தலில் நேர்மையாக அவரை வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பப்பு ராகுல் பூந்தி மக்களை குழப்புறதுக்காக இப்போ நேபாளத்தில், பங்களாதேஷ்லாம் பிரச்சனை நடந்துச்சுல, அதே மாதிரி இந்தியாவிலையும் இளம் தலைமுறையினரை தூண்டிவிட்டு ஒரு கிளர்ச்சி, ஒரு புரட்சி ஏற்படுத்தி எப்படியாவது வந்து அதிகாரத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற பசியில் இப்போ மீண்டும் தொடங்கியிருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான காமெடி நடந்திருக்கு. வாக்கு திருட்டு அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி ஒப்பாரி வைக்கிறத பார்க்கல, உண்மையிலேயே செம காமெடியாக இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்திக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்குது பாருங்க. ஹரியானா எலெக்ஷனில் எல்லா கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிருச்சு, ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சு, இதில் ஏதோ முறைகேடு இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பெல்லாம் வச்சு ஒரு தலைவன், அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு தலைவன் பேசுகிறான்னா அந்த அந்த தலைவரோட மூளை எந்த அளவுக்கு கேவலமான மூளையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா 2015 நினைக்கிறேன் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போ நிதிஷ்குமார், அந்த காங்கிரஸ், இந்த லல்லு கட்சி எல்லாம் ஒன்றாந்துனாங்க. அந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. எல்லா கருத்து கணிப்புகள்லையுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றும், அப்படி இல்லைன்னா இழுவரை வரும் அப்படிங்கிறதான் கருத்து கணிப்புகளோட முடிவாக இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக போச்சு. கிட்டத்தட்ட 160 இடங்களுக்கு மேலே காங்கிரஸ் கூட்டணி, அந்த லல்லு மகனோட அந்த கூட்டணி, அவங்க கூட்டணி வெற்றி பெறுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் 60 சீட்டோ 66 சீட்டோ சம்திங் ஏதோ ஒன்று கிடச்சிது. அப்படி பார்க்கையில் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்தது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொன்னிச்சா? எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த இத்தாலி அடிவரடி பப்பு ராகுல் பூந்தி சொல்லிட்டு இருக்காப்புல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க அந்த குற்றச்சாட்டை படிக்கிறீங்களுங்க எந்த அளவுக்கு காமெடியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரே நபர் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு அடையாள அட்டைகளை பயன்படுத்தி வாக்களித்துள்ளனர். ஹரியானாவில் முகவரியே இல்லாமல் 93,000 வாக்காளர்கள் உள்ளதாக பப்பு சொல்லியிருக்காப்புல. ஹரியானாவில் ஒரு தொகுதியில் ஒரே புகைப்படத்துடன் 100 பேருக்கு வாக்குரிமை உள்ளது. ஹரியானாவில் நோட்டல் என்ற தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டும் 501 வாக்குகள் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஹரியானாவில் 1.25 லட்சம் பேருக்கு போலி புகைப்படத்துடன் வாக்குரிமை உள்ளது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாஜகவினருக்கு ஹரியானாவில் வாக்குரிமை உள்ளது. பப்பு ராகுல் பூந்தி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காப்புல, இதை தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும்? இப்போ எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க, எஸ்ஐஆரில் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க. எவன் செத்து போனவனோட பேர் இருக்குது, அவன் பேரில் எப்படி வாக்களிக்கிறாங்க, அதனால் அந்த பேர் எடுக்கிறது, வெளி மாநிலத்தில் இருந்துக்கிட்டு இங்கே ஓட்டு போடுறதா அந்த பேர் எடுக்கிறதுன்னு எஸ்ஐஆரில் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை பீகார்லையும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் போலி முகவரியில் இருந்தவங்க, போலிய வாக்கு அளிக்கிறவங்க, செத்து போனவங்களோட வாக்காளரை அந்த டீட்டெயிலை தேர்தல் ஆணையம் நீக்குச்சு. ஆனால் இதே பப்பு ராகுல் பூந்தி என்ன சொல்கிறாப்புல, எஸ்ஐஆர் கூடாது, ஐயோ எஸ்ஐஆர் வேண்டாம், எஸ்ஐஆர் வந்து சிறுபான்மையை ஓட்டு போயிடும், இந்த ஓட்டு போயிடும் அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி போலி வாக்குகள் இருக்குது, இதை வந்து நீக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுத்து எஸ்ஐஆரை வந்து பண்ண வந்தால்
அதையும் தடுக்கிறது. ஆனால் ஒரு பக்கத்து என்ன சொல்றது, வாக்கு திருட்டு, பாரதிய ஜனதா கட்சி இதனால தான் வெற்றி பெறுது அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இந்த இத்தாலி பப்பு ராகுல் பூந்தி வளரிட்டு திரிகிறாப்புல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சரி உண்மையிலேயே இவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்தது உண்மை அப்படின்னா அந்த ஒவ்வொரு பூத்துலையும் இருந்தான்ல இந்த காங்கிரஸோட வாக்குச்சாவடி முகவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன அங்கே கை சூப்பிக்கிட்டு இருந்தாங்களா? எதுக்கு அங்கே இருக்காங்க? அவங்களோட வேலை என்ன? எவன் 2 வாட்டி கள்ள ஓட்டு போட வர்றான், எவன் திருட்டுத்தனம் ஓட்டு போட வர்றான், எந்த முகவரிலேருந்து எவன் வர்றான் அப்படின்னு பார்த்து அதை ஃபில்டர் பண்ணுறது தான் ஒவ்வொரு கட்சி முகவர்களோட வேலை. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அங்கெல்லாம் விட்டுவிட்டு இப்போ பப்பு ராகுல் பூந்தி சும்மா ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தியோட குற்றச்சாட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம அந்த எலெக்ஷன் அந்த தேர்தல் அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபோட்டோ மாறி இருக்கும், அட்ரஸ்ஸு பேருன்னு நிறைய விஷயங்கள். ஏன்னா அது நிறைய அதிகாரிகள் அவங்கள வச்சு செய்கிறாங்க. ஒரு அதிகாரி தவறு பண்ணாலும் அதெல்லாம் மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். பப்பு ராகுல் பூந்தி சொல்கிற குற்றச்சாட்டு தான், வெறுமனே தேர்தல் ஆணையத்தோட அந்த எலெக்ஷன் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் இப்படி இருக்குது இதில் இப்படி இருக்குது அப்படின்னு பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பப்பு ராகுல் பூந்தி ஒரு இடத்துல கூட இப்படி போலியான முகவரிகள் இருக்கு, இந்த முகவரியிலிருந்து இந்த வாக்காளர் இவர் போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவருக்கு ஓட்டு போட்டாரு, இல்லை இவர் முறைகேடா ஓட்டு போட்டார் அப்படின்னு ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஒரு ஆதாரம் கூட கிடையாது. அதுவும் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, ஐயா இந்த நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்கல்ல இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இதை நீங்கள் வழக்கு தொடருவீங்களா, கோர்ட்டுக்கு போவீங்களா அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டுன்னு கேட்ட உடனே நோ இதெல்லாம் கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு மண்ணாங்கட்டி விளக்கத்தை தான் பப்பு ராகுல் பூந்தி கொடுத்துருக்காப்புல. அதை கேளுங்களேன். सर पिछली बार भी आपने फैक्ट्स रखे थे, चुनाव आयोग जो है अपनी बात से रवैया देता है कि ये बेसलेस है, एलिगेशंस को सिरे से नकारता है. आज तो आपके पास सारे एविडेंसेस हैं, तो क्या आप इसमें जुडिशियल इंटरवेंशन के लिए कोर्ट जाएंगे, हरियाणा सरकार के डिसमिसल की मांग करेंगे? Look, Supreme Court is watching. Supreme Court, the highest court in the country, is watching. They have seen Madhepura presentation, they have seen Anand presentation, and now they have seen Haryana presentation. ये दिख रहा है सबको. It is not hidden. We are not doing it in a quiet room. We are doing it in front of the Indian media. Everybody in India knows. And there is nothing here that can be questioned. எவ்வளோ கேவலமான விளக்கம் பாருங்க. ஆதாரம் இருக்குது, அதை கோர்ட்டில் அதை வச்சு வழக்கு தொடருவியான்னு கேட்டோடனே சுப்ரீம் கோர்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு, இது பார்த்துட்டு இருக்கு, பத்திரிகையாளர் இருக்கீங்க அப்படின்னு கேவலமான அரசியலை பப்பு ராகுல் பூந்தி பண்ணிட்டு இருக்காப்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டை நேற்று சொல்லியிருக்காப்ல, அது மிகப்பெரிய ஒரு காமெடியில் முடிஞ்சிருக்கு. பிரேசில் மாடல் அழகி இந்தியாவில் 22 முறை வாக்களித்துள்ளார் அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க மக்கள் அனைவரும் பப்பு ராகுல் பூந்தியை கிளின்னு நார கிழிச்சு தொங்க விட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற மாதிரி பிரேசில் மாடல் அழகி மேத்யூஸ் ஃபெரிரோ அப்படிங்கிறது அது மாடல் அழகி கிடையாதான், அது ஒரு ஆணுடைய பேர் அப்படின்னு இணையதளத்தில் ஆதாரத்தோட பப்பு ராகுல் பூந்திக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. இப்படி வெளிநாட்டிலேருந்து பிரான்ஸ்லேருந்து ஓட்டு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிற இந்த பப்பு ராகுல் பூந்தி மத்திய அரசாங்கம் என்ஆர்சி மூலமாக இங்கே சட்டவிரோதமாக குடியேறியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வெளியால் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒப்பாரி வைப்பாங்க. இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் நிறைய இறந்தவங்களோட பேர் இருக்குது, முறைகேடாக பேர் இருக்குது, அதெல்லாம் நீக்கிறதுக்காக எஸ்ஐஆர் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வெக்கமே இல்லாமல் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி இன்னொரு காமெடி பண்ணியிருக்காப்புல. ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க 223 வாட்டி 2 பூத்தில் ஓட்டு போட்டிருக்காங்களாம். எப்படி அதெல்லாம் சாத்தியம்? 223 ஓட்டு போட்டிருக்காங்களாம். கிறுக்குத்தனமாக சொல்லியிருக்காப்புல. காலைல 6 மணிக்கு காலைல ஒரு 7 மணிக்கு ஓட்டு போட தொடங்குவோமா, 7 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வச்சுக்கிட்டா கூட 11 மணி நேரம் வருது. 11 மணி நேரத்தில் 223 ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு வெறும் 3 நிமிடம் தான் டைமு. எப்படி ஒரு ஆளால் 223 ஓட்டை 2 பூத்தில் எப்படி போட முடியும்? பப்பு ராகுல் பூந்தி தான் இப்படி மூளை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில சில்லற கட்சியோட தலைவர்கள் அதுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க.
வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். யார் தெரியுமா சொல்லியிருக்கா? ஓசிகா தலைவர் திருமாவளவன் 1 கோடி பேர்களை நீக்கி தேர்தலை சீர்குலைக்க திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இவர் இன்டர்நேஷனல் உளவுத்துறையில் வேலை பார்க்குறாப்புல. இங்கே அறிவாலயத்தில் 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் ஐயா சாமி அப்படின்னு திருவோடு எழுதி நிற்கிற திருமாவளவன் அதிரடி கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிருக்காப்புல. அடுத்து நம்ம ஐயா ஸ்டாலின்ஜி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல? தீவிர சந்தேகங்கள் எழுகின்றது. பாஜகவின் சமீபத்திய தேர்தல் வெற்றிகள் மீது மீண்டும் தீவிர சந்தேகங்கள் எழுகின்றது. வாக்குகளை திருடுவதன் மூலம் மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அப்படின்னு. கொஞ்சம் கூட இவங்களுக்கு வெக்கமே இல்லைங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும்போது, ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறும்போது, ஐயோ ஜனநாயகம் வெற்றி பெற்று விட்டது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வீழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்னு கதையாக பேசுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற உடனே கதற தொடங்குவாங்க. இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தோல்வி இறுதியாயிருச்சு. அதனால் பப்பு, ராகுல் பூந்தி, இந்த இண்டி கூட்டணியினர் எல்லாருமே சேர்ந்து ஒரு கதையை இப்போ செட் பண்ண தொடங்கியிருக்காங்க. இப்படி முதலமைச்சர் இப்படி பயங்கரமாக பேசுகிறாப்புல, இப்படி நடக்குது அது நடக்குது, தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுதுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கல, இது மாதிரி வாக்காளர் அந்த லிஸ்ட்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு இவங்களே பேசியிருக்காங்க. எஸ்ஏஆர் வேணும் அப்படின்னு இவங்களே பேசியிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்க. வாக்காளருடைய பட்டியலை நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கடந்த தேர்தலின் போதே 5 புகார் மனுக்களை கொடுத்து அதற்குரிய ஆதாரங்களை கொடுத்திருந்தோம். அதை நீக்கிட்டு தான் தேர்தல் நடத்தணும் இருக்கோம். நான் இன்னொரு முறை பியூரிஃபிகேஷன் பண்றேன், ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படி இல்லைன்னா சட்டப்பூர்வமாக தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் நடவடிக்கை. யார் பார்த்தீங்களா? திமுகவோட ஆர்எஸ் பாரதி, ரோட் சைட் பாரதியா, அவர் தான் பேட்டி கொடுத்துருக்காப்புல. இது மாதிரி தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கோம், நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க, உடனடியாக நீக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியாக பப்பு ராகுல் பூந்தி தன்னுடைய சிறப்பான பிரச்சாரத்தின் மூலமாக சோழியை முடிச்சுட்டாப்புல. இனிமேல் பப்பு ராகுல் பூந்தியோட இத்தாலி காங்கிரஸ் தேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழகத்தில் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பேர் மட்டும்தான் இருக்கு. முழுக்க டிஎம்கேவோட கோபாலபுர கிளையாக செயல்பட்டு வருது. அப்படிப்பட்ட கட்சியோட மாநில தலைவராக செல்வ பெருந்தகை பேட்டரவுடி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல? எஸ்ஐஆர் மூலம் பாஜகவுக்கு தேவையான வாக்குகளை சேர்க்க வாய்ப்புள்ளது, எனவே மாவட்டந்தோறும் எஸ்ஐஆர் குறித்து வார் ரூம் அமைக்க உள்ளோம் அப்படின்னு இந்த பேட்டரவுடி சொல்லியிருக்கு. என்னையா அது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? மாவட்டத்துக்கு காங்கிரஸில் தேடி பார்த்தா 4 பேர் கூட தேர மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு மாவட்டத்தில் தேர்னா அந்த 4 பேரும் டிஎம்கேவோட கொத்தடியுமே வேலை பார்க்குற ஆளாக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை வச்சுக்கிட்டு வார் ரூம் அமைப்போம், நாங்கள் எஸ்ஐஆரை இப்படி பண்ணிடுவோம், தூக்கி நிமித்திடுவோம் அப்படின்னு இவங்க பண்ணுற காமெடிக்கெல்லாம் அளவே இல்லை. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.